ஒரு சோனோகிராஃபி ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஐயா பாவம் அந்த அம்மா ஏன் அழுதுதுன்னு தெரில. ஆனால் அதுக்கு 3 பிள்ளை, ட்ரிப்ளெட் லூஸு, 3 பேபி வயிற்றுல. ட்ரிப்ளெட்ஸ்னால் 3 பேபி இருக்கும். ஒரு பிள்ளை பிறக்கிறதே பெரிய விஷயம். உங்களுக்கு 3 ஃபார்மாக இருக்குது அந்த அம்மாவுக்கு. முஸ்லீம். ஆனால் அது எதுக்கு அழுதுச்சுன்னு தெரில. ஒரே அழுவை. நான் கேட்டேன் எதுக்கு அழுதிங்க அப்படின்ட்டு. நம்ம அழும்போது நம்மளை யாராவது கேட்காங்களா ஏன் அழுதிங்க அப்படின்ட்டு. நம்ம மீன்ஸ் பேஷண்ட்டை நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. எதுனாலும் நம்ம எதுவும் ஒன்றுன்னா அவங்கள்ட்ட இது பண்ணக்கூடாது நம்ம. ஆனால் எனக்கு மனசு கேட்கல. அந்த மாதிரி ரொம்ப அழுதுச்சு இது உள்ள நின்றுட்டு. அதனால் எனக்கு பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஒரு பிள்ளை இருக்கவளே எத்தனை சந்தோஷப்படுதாளுங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளை பெற்றுட்டு. சில பேர் குழந்தையே இல்லாமல் தெருவில் போட்டு போகிறவங்களும் இருக்காங்க. வருஷக்கணக்கில் ஃபார்ம் ஆகலையே அப்படின்னு சொல்லி கோயிலாக அலைஞ்சு ஒரு பிள்ளை வயிற்றுல தனிச்சோடனே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இந்தம்மா சந்தோஷத்தில் அழுதுச்சுதா இல்லைன்னா எதுவும் சோகத்தில் அழுதுச்சுதான்னு தெரியல. பையன் இருக்குது, 2வது 3 ஃபார்மாக இருக்குது. ஃபஸ்ட்டு பையன், 2வது 3 ஃபார்மிங். அது நாங்கள் சொல்ல மாட்டோம்ல. ஃபார்ம் ஆயிருக்கு வயிற்றுக்கல அப்படி நாங்கள் சொல்லக்கூடாது. அது யாருக்குமே சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி டாக்டர்னாலும் சரி. உனக்குமே நான் சொல்ல மாட்டேன். ஐயோ பாவம். இப்போ தான் ஃபார்மிங் ஆகிருக்குது. உள்ளே வளர்ந்துருக்கு. கரு வளர்ந்து 3 ரூம் கட்டியிருக்குது உள்ள யூட்ரஸில். பார்க்கறதுக்கு எனக்கு நான் முதல்ல 1 தான் நினச்சிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா 3 இது இருக்குது. என்னடா 3 தெரியுதா வேறு வேலை. இது எடுத்து கிட்னி எதுவும் பக்கத்தில் தெரியுது போல் சைடில் 2ன்னு சொன்னால் சார் நின்று சொல்கிறாங்க 3 ஃபார்ம் हुआ आपको, अच्छा अभी स्टार्ट हुआ है ऐसे அப்படிங்கிறாரு. வாவ் 3 ஒன்றுக்கே இவ்வளோ போராட்டம். நான் தான் 1க்கே இவ்வளோ போராட்டமாக இருக்குது. ஒரு ஃபார்ம் ஆனதுக்கே ஒவ்வொரு குழந்தை மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்கள் சோனோகிராஃபியில் நிற்போம். நிறைய பேர் குழந்தை இல்லாமல் வருவாங்க. குழந்தை இல்லாமல் மீன்ஸ் 2-3 பேபி வச்சுட்டு வேண்டாம் அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அபார்ஷன் கேசஸ்க்கும் வருவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது செம்ம ஹாப்பி. 3 வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது. அதை பார்க்கும்போது 3 பேபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஏன் அழுதுட்டு போணுச்சுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவள் புருஷன்ட்ட சார் சொன்னார் 3 बच्चा स्टार्ट हुआ, டாக்டர் சே போல ஆப்கா டாக்டர் சே பாத் கரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது வெளியில் தான் உட்காந்துருந்துச்சு. சில பேருக்கு எப்படி தெரியுமா, ஃபார்மிங் ஆயிரும், பாதி ப்ளீடிங் ஆயிரும், மீன்ஸ் அபார்ஷன் ஆயிரும், அழிஞ்சிரும் வயிற்றுக்குள்ளேயே. அது இடையில போன வாரத்தில் அழிஞ்சுது ஒருத்தவங்களுக்கு. அப்படி போன வாரத்தில் அப்படி தான் ஒரு பேஷண்ட்டுக்கு பாதி ஃபார்ம் ஆகி பாதி வந்து எத்தனாவது மாதம் 4வது மாதம்னு நினைக்கிறேன். 4வது மாதம் ஸ்டார்ட் ஆகி 5 ஆக போது உள்ள ஹார்ட் பீட் இல்லாமல் இறந்துருச்சு. பேபி செத்துருச்சு. அதனால் மீடியாலாம் ஆஃப் பண்ணிட்டோம். சார் என்கிட்ட சொல்லுவாங்க மீன்ஸ் அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு எதுவும் ஒன்று மீன்ஸ் இது இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே காட்ட மாட்டாங்க. இல்லைன்னா உயிரோடு இருக்க பேபின்னு வச்சுக்கோ, அந்த இதில் பார்க்க சொல்லி காட்ட சொல்லுவாங்க. மீடியாவில் பார்ப்பாவோ குழந்தை எப்படி துடிக்குது, உள்ள கை அசைக்குதா கால் அசைக்குதான்னு எல்லாத்தையும் அந்த பக்கத்து மீடியாவில் பார்ப்பாங்க. பேஷண்ட் வந்து பார்ப்பாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க உடனே. ஏன்னா டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாங்களா, மற்ற டாக்டர் எழுதி கொடுத்துருப்பாங்களா, அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருங்களா பார்த்தோன்னே. அதனால் அங்கே காட்ட மாட்டாங்க. எல்லாத்தையும் சார் இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பர்சனலாக கூப்பிட்டு பேசுவார். அந்த அம்மாவுக்கு 4.5 மாதம் ஆகுது. ஹார்ட் பீட் இல்லாமல் பேபி ஸ்டாப் ஆயிடுச்சு. மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஹார்ட் பீட்டும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. பாதி அழிஞ்சிட்டு பாதி வந்து டெத் ஆகிட்டு. மீன்ஸ் வளரவே இல்லை, டெத் ஆகிட்டு. பார்த்துட்டு ஐயோ பாவமாக இருக்கோம்னு. அதுக்கப்புறமா எனக்கு முதல்ல புரியலை. அதுக்கப்புறமா தான் ஹார்ட் பீட் இல்லாமல் நோ ஹார்ட்டல் ஃபீட்டல் ரேட் அப்படின்னு போடுவோம் நாங்கள். அதுக்கப்புறமா தான் பார்த்தா அந்த பேபி இதாகிடுச்சு, டெத் ஆகிட்டு. புருஷன்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க. லேடிஸ்கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஹஸ்பண்ட்டை கூப்பிட்டு சொல்லுவாங்க. உங்கள் டாக்டர்கிட்ட போய் பேசுங்க, அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் எழுதி ரிப்போர்ட் போட்டு கொடுத்துருவாரு சார். பாவமாக இருந்துச்சு. இப்படியும் பார்க்கும்போது கஷ்டமாக, அப்படியும் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். துடிக்கு சில பேபிலாம் கை பபுள்ஸ் விட்டுட்ருக்கும். 9 மாதத்தில் வருவாங்க பாரு, 8 மாதம் 9வது மாதத்தில் வருவோம். மீன்ஸ் பிறக்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 7 மாதத்தில் 9வது மாதம் பபிள்ஸ் முட்டை விட்டு விளாண்டுட்ருக்கும் சார் பார்க்கும்போது.
பபுள்ஸ்லாம் விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கோம். அது வாயிலேருந்து பபுள்ஸ் வரும். அது ஒரு நாள் எடுத்துகிட்டு வரேன் வேறு ஃபோட்டோ. நாங்கள் ரிப்போர்ட் போடுவோம்ல, அதில் வந்துக்கிட்டு நாங்கள் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் போட்டுட்ருப்போம். அதில் உட்காந்து ஃபோட்டோ தெரியும் பபுள்ஸ். செக் பண்ணுவோம். நான் சார் கூட நிற்பேன். அப்போ உள்ள கை கால்லாம் ஆட்டிக்கிட்டு நிற்கும். கிடுக்குன்னு எலியும் நல்லா. அங்கே இடிக்க சார் வச்சு அமுக்கி பார்ப்பார்லாம் வயிற்றுல. அமுக்கி பார்க்க அங்கே ஒவ்வொரு கையும் காலையும் அடிச்சுக்கிட்டு அங்கோடி இங்கோடி ஒவ்வொரு பார்ட்ஸாக காட்டுவார் சார். இது கை, இது கால், வயிறு, மூக்கு, நோஸு, லிப்ஸு எல்லாமே காட்டுவாங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு 50 ஃபிலிம் வரும். அதில் 50 ஃபோட்டோ வரும். அது வந்து பெரிய ஸ்கேனுக்கு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பார்க்க நல்லாயிருக்கும். கொடுப்பேனே இல்லை நமக்கு.